எந்த ஒரு விஷயமும் புதுசாக கற்றுக்கல, எப்படி பழைய மாதிரி இருந்தோமோ அப்படி தான் இருக்கும். எதுவும் புதுசாக மாறலை அப்படின்னா நம்ம எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும். சரி, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்படி வெளியே வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த அப்பயே பண்ணணும். லைக் இப்போ நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும். எங்கேருந்து இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு தயங்கி விட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் லைக் அதாவது இப்போ ஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அப்படியும் ஆக முடியாது. நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே சேஃபாக இருந்துட்டு போயிடுவீங்க. ஆனால் எப்போ ஜிம் போய் தம்பிள்ஸை தூக்கி வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒரு கஷ்டமான வேலையை செய்கிறீங்களோ, டிஸ்கம்ஃபோர்ட்டில் இருக்கீங்களோ, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு க்ரோத்தை பார்க்க முடியும். இது எல்லா விஷயத்துலையும் ஓகேவா? இப்படிலாம் உங்ககிட்ட சொல்கிறதுனால நான் மட்டும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் இது எனக்கும் தான் சொல்லிக்கிறேன். சொல்கிறது புரியும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளுடைய வால் போஸ்டர் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கான். என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாகவே வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாகவே போயின்ட்டுருக்கு. கொஞ்ச நாளாக இல்லை, எப்பயுமே கஷ்டம் தான். ஆனால் இப்போ வந்து ரொம்ப சரி மன நிம்மதியை தேடி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புற வழியில் பஸ்ஸில் போகும்போது திண்டிவனம் சைடில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நல்லா கலர்ஃபுல்லாக அந்த பிளாக் கலர்லேயே லைட் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பிரிட்ஜில். அதுவும் அப்படியே அந்த ட்ராவலிங்லேயே ஹெட்செட் போட்டு ஒரு சாங் கேட்டு போயிட்டு இருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? எந்த இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் சாங் சொல்லிட்டு போங்க. இந்த முருகை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு திரும்ப வரும்போது எங்கள் வீட்டுக்கு 2 பேர் விருந்தாளி வராங்க, அண்ணன் தம்பி. அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஓகே, நாளையோட விளாக்ல பார்க்கலாம்.